கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒலிபரப்பிலே உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாங்கள் களி கூறுவோம். அவர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவ்வளவாய் உம்முடைய கிருபையினாலே தந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் புதிய காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. புது பலன் தந்து எங்களை புது வழி நடத்துறீங்கப்பா. அதுக்காக சோத்திரம், நன்றி. விசேஷமாக இந்த சங்க வானொலி கூடாக நீங்கள் வழி நடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த சங்க வானொலியானது உமக்குள்ளே நாங்கள் சங்கமிக்கவும், உடைய வருகையில நாங்கள் சங்கமிக்கவும் இது வழிகாட்டுகிறதே அப்பா, வழி நடத்துகின்றதே. நீங்க அதுக்குள்ளா இருந்து நடத்துகின்றீரே அப்பா. இந்த வானொலி கூடாக செயல்படுகிறதை நாங்கள் கண்டுகொள்கிறோம், அறிகின்றோம் தகப்பனே. வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த மகா பெரிய வழிக்காக, நீங்க ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வாசலுக்காக, இந்த திறந்த வாசலுக்காய் சோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் கத்தாவே, இந்த ஊழிய ஸ்தாபகரும் ஊழியத்தை செய்கிறவருமான நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள் இடத்துல கருத்துல தருகிறோம். அவர்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிங்க கத்தாவே. உம்முடைய கிருபையின் கரம் ஒரு ஊழியங்களோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். எல்லா காவலோடு அவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களையும் ஒப்புக்கொடு செபிக்கிறோம். பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்து, பல்வேறுபட்ட நேர மாற்றங்களிலிருந்து கர்த்தாவே தாகத்தோடும் வாஞ்சியோடும் இணைந்து ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் செபிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்தும். உங்களுடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீர், எல்லைகளை விசாலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வானொலி நேர்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இருக்கிற இடத்துல இந்த பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக, உடைய வார்த்தையை ருசி பார்க்கத்தக்கதாக அப்பா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள் என்று சொன்ன அந்த சலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமிக்கத்தக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்குள்ளவர்கள் என்றும் சங்கமித்திருக்க நீங்க உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக, அவர்களை ஆட்கொள்ளுவீராக. வழி இதுவே என்று சொல்றது சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிறவர்களாக ஒப்பு கொடுத்த சாதியா அப்பா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்ன வார்த்தை கிடங்க. உம்முடைய துதியை சொல்லுகிற ஜனக்கூட்டம் எழும்பட்டு மாட்டவர் தகப்பனே. பாகாலருக்கு முடங்காத 7,000 பேரை வைத்திருக்கிறேன் நிறையாக சொன்னீங்க. அதே போல எழும்பட்டும் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பட்டும் அக்காக. அப்படியாக நீங்க ஏற்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவீரா. மறுவொழிப்ப கேட்க போற அன்பு நேர்களை நினைவு செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதி அப்பா. என்னென்ன பாரத்தோடு தேவைகளோடு இந்த வானொலியை கேட்டுட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்துல உங்களுடைய வார்த்தைகள் கிரிய செய்யறதுக்காக நன்றி ஆண்டு. அவளை ஆசீர்வதித்து மகளை பண்ணுங்க. தொடர்ந்து தகப்பனை அடிமையை ஒப்பு கொடுக்க தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தை தாங்க ஆண்டவர். இதனால் உம்முடைய கிருபை கரம் மீதியான வேலைகளை நடத்தி செல்ல வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபங்கள் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் என்னோடு பேசின வார்த்தை பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நிச்சயமாக செய்திருக்கிற தாப்பனிடத்துல எங்களுக்கும் செய்திருக்கிறார். அந்த செய்திருக்கிற ஆசீர்வாதத்தை, செய்திருக்கிற அவருடைய திட்டங்கள் வரைபடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்படியாக கர்த்தர் நடத்துவார். நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல கூட கடந்து செல்ல போகின்றோம். அடுத்ததாக 7:30 இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூட கடந்து செல்கிறோம். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை தர தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் எங்களுக்கு பாஸ்டர் நகோமி லோகநாதன் அவர்கள். 8 மணிக்கு எங்களோடு மகேந்திரன் ஐயா விக்டோரியாவில இருந்து, வான்கூவர்ல இருந்து இணைந்து எங்களுக்கு வார்த்தை வெளிச்சத்திலே இணைந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். 8:30 உங்கள் சகோதரி சுபாலங் அவர்கள் வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறேன். 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள்.
இவை இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு முன்குறித்த நிகழ்ச்சியின் திட்டங்களாகும். நாங்கள் முடிவு ஜெபத்தோடு நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் மறு ஒலிபரப்பை கேட்க கர்த்தர் கிருபை செய்வார். இவையே இந்த நாளிலும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டமாகும். நாங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடலுக்கூடாய் கடந்து செல்ல போறோம். கர்த்தரை துதிக்க போகிறோம். அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ற தூயாதி தூயவர், எங்கள் மத்தியில் நடுவில் உலாவுற தேவன். அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிற தேவன், சர்வ வியாபி, அப்படிப்பட்ட சர்வ ஞானியும் கூட. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செம்மையாய் செய்திருக்கிறார். அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், செம்மையாய் செய்திருக்கிறார். அவருடைய செய்கையிலே எந்த ஒரு வலுவும் இல்லை. அப்படியாக தகப்பன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்திருக்கிறார். அந்த செய்த தகப்பனிடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதத்தை. ஆமென். அப்படியாக நாங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடல் கூட கடந்து செல்ல போறோம். எங்களோடு ஆரம்பிச்சப்போம் பாடல் எடுத்து வருகிறார்கள் சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கு சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் செவிப்போம், துதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். அழைப்போமா? அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடலை எங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். Amen. God bless you, Sister. ஆமென். நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, ஆதியும் அந்தவுமானவரே, அல்பா ஒமேகா, உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நீர். கர்த்தாவே, எங்களுடைய துதிகளை, எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போலுறோம், எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வானொலிக்கூடாக தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லாருக்கும் நீர் கர்த்தாவே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தகப்பன் ஆண்டவரே. பிரதற்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே உம்முடைய ஊழியம் அது கர்த்தாவே அதை செய்யும்படியா அவர்கள் கூட்டி சேர்த்து எல்லாரையும் நடத்த நீர் கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்தி குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து தேவைகளை சந்திக்க வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எந்திரணங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை ஒழுங்குகிறவுமாய் செய்யறதுக்கு கர்த்தர் நீர் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவரை நடத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இன்னும் சௌரி சுபாலங்க அப்பா அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வாதமும் முடியாது பரத்திலிருந்து நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஞானமும் எல்லாவற்றுக்காகவும் உமக்காக செய்கிற ஊழியத்துல கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்தி அப்பா குடும்ப காரியங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். நீர் அறிவிற்கத்தாவே எல்லா தேவைகளையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சர்வீஸ் டோலிகான் சௌரி ரஞ்சனி அலங்காரமணிக்கான் செபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களும் உமக்காக கொடுக்கிற காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. அவருடைய குடும்ப காரியங்களை அறிவிங்க ஆண்டவர். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தொடர்ந்து சுகம் ஆரோக்கியத்தோடு அபிஷேகத்தினாலே நிரப்பி வழி நடத்தும்படியாய் அந்த சௌரியங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, சபைகளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே அந்த ஊழியக்காரர் தலைவர் ஆண்டவரே. அப்பா, உமக்காக செய்கிற எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் அந்த ஊழியக்காரர் மேல் உம்முடைய கண்ணை நீர் ஒரு விசை வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா நேரங்களிலும் எல்லா பலவீனங்களிலும் எந்த காரியமானாலும் கர்த்தர் நீர் துணையாயிருந்து அந்த ஊழியக்காரர்களை வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வார்த்தைகளை கொடுக்கிறவர்கள் உமக்காக செய்கிற எல்லா காரியத்தை நீ தாங்கிறதாகப்பனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா, சபை ஒன்று கூடும் போது கர்த்தாவே, பாவிகளை நீங்க மனம் திரும்ப அழைத்த அந்த இடம் கர்த்தாவே, அந்த இடத்திலே பரிசுத்தப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் சபைகளை நிறுவி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அதன்படியே பாவிகள் அந்த இடத்திலே கூடும் போது அவர்கள் பரிசுத்தர்களாய் மாற்றப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் அழித்து வாங்க அந்த இடத்திலே கர்த்தாவே மனம் திரும்புதலை ஏற்படுத்துங்க, ரட்சிப்பை காணட்டும். எல்லா மக்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது
அந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவரே கத்தாவே. நீர் இந்த மனிதர்கள் கூடாக செயல்படுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உம்முடைய வேலைக்காரர்கள் தகப்பனே. நாங்கள் எங்களை தாழ்த்தி எல்லா ஊழியக்காரரை நாங்கள் உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த உலகத்திலே கத்தாவே நாங்கள் எதையும் விசுவாசிக்காதபடி, எதையும் வாஞ்சிக்காதபடி, இச்சிக்காதபடி நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஊழியக்காரன் குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாய் உற்சாகத்தின் ஆவியை ஊற்றி கொடுங்க. இந்த உலக காரியங்கள், வெப்சைட் காரியங்களுக்குள்ளாக தங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை அழித்து போடாதபடி அப்பா உமக்கு பயந்த பிள்ளைகளாக தொடர்ந்து உடைய விடயத்தில பயன்பட நீர் பேசுங்க ஆண்டவரை. அந்த இருதயங்களை நீர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். பின்மாற்றத்தில் உள்ளவங்களை மீண்டும் கொண்டு வாங்க, சபைகளிலே கொண்டு வந்தவர்களை உண்மை ஒன்று கூடி துதிக்க கத்தாவை அழைத்து வாங்க ஆண்டவரே. எல்லா தடைகள், எல்லா பாவங்கள், எல்லா கட்டுக்களை நீங்க அறுக்க வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவர். உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் சில மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மக்கள் உம்முடைய சாட்சிகள் ஆண்டவரே. அப்பா இந்த எகிப்து தேசத்துல இருந்து கானான் வரை நீர் வழி நடத்தினவர் ஆண்டவரே. அப்பா வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்து போஷித்தவர். அவர்கள் இச்சித்ததை கொடுத்து நீர் போஷித்தாலும் அவர்கள் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தின போது தண்டனைகளை அடைந்தாலும் கத்தாவே நீர் அவர்கள் மீறொரு அன்பின் நிமித்த நீர் அழைத்து வந்த அந்த ஜனங்கள் அப்பாவுமை மறுதளிக்காதபடி மேசியா நீர் யார் என்பதை அறியும்படியாய் கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் அயல்ல ஒரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம் அறியாதபடி அப்பா பொய்யான எல்லா வழிபாடுகளுக்கெல்லாம் தங்களை இட்டு செல்லுகிற அந்த ஜனங்கள் வைராக்கியமாய் செய்கிற காரியங்கள், பொல்லாத காரியங்களை விட்டு விலக்கும்படியாய் அவர்களை சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா அந்த ஆகாரின் சந்ததியை நீர் காண்கிறது அவன் கத்தாவே. ஆகாரின் குரலை நீர் மனாந்தரத்திலே கேட்டு அவளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவர். அதை போல அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உண்மை அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை இழுத்து கொள்ளுங்க, ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரை. ஊழியங்களை பெருக பண்ணுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கள் போல இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம் அப்பா. அந்த வெள்ளங்கள் தண்ணீரினாலே அழிக்கப்படுகிற அந்த ஜனங்கள் ஆண்டவரே உண்மை அறிந்து கத்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு தங்களை தயார்படுத்தும்படியாய் நீர் அந்த இருதயங்கள் பேசுங்க, ஊழியங்களை பெருக பண்ணுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துறோம். இந்த தேசத்தை பாதுகாக்கிறவர் நீர். இந்த தேசத்திலே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் கத்தாவே. ஞானமுள்ள ராஜாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே கத்தாவே பழுந்தேனும் ஒரு தேசமாக இந்த தேசத்தை நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் உண்மை மறுதளிக்காதபடி இந்த ஜனங்கள் உமக்கு பயந்தவர்களாய் வாழ அப்ப அவருடைய செய்ய அவர்கள் இருதயங்களும் பேசும்படியாய் ஆளுக செய்கிறவர்கள் இருதயத்தை ஞானமுள்ள இருதயங்களா மாற்ற வேண்டுமா ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார்,
நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே நம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே நம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாக்குவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசானா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசானா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. Praise Lord, sister.
ஆமென். பிரைஸ் சிஸ்டர். அருமையான பாடல், அழகாக பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அது மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் பாரப்பட்டு செபித்தீர்கள். அப்படியாக செபித்து துதித்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் சிவசமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென் ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் அடுத்ததாக சிந்தனை பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் வார்த்தையின் சிந்தனைக்காக சங்கீதம் 103 சங்கீதம் 5 தொடக்கம் 10 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103 5 தொடக்கம் 10 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். இந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தன்னுடைய சட்டைகளை எல்லாம் கொட்டி விட்டு தன்னுடைய சொண்டை கூட அடித்து விட்டு ஒரு இடத்துல காத்திருந்து அது மீண்டுமாக புது பலனை அடைந்து எழும்புமா. அப்படிப்பட்ட கழுகு திரும்ப தன்னுடைய வயதை புதுப்பிக்குதோ அதே போல அது தன்னுடைய உருவத்தை புதுப்பிக்கும். அதே போலதான் நம்முடைய தகப்பனும் இந்த புதிய ஆண்டுல எங்களுக்கு புதிய காரியங்களை செய்து நம்மை உயிர்ப்பித்து நம்மை திரும்பவுமாய் அவருடன் நெருங்கி உறவாடவும் அவர் அப்படியாக எங்களை மாற்றுகிற தகப்பனா இருக்கிறார். எங்களுக்கு வயசு சென்றுச்சு, ஒரு வயது கூடுதே இந்த ஆண்டிலே என்று சொல்லி நாங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் அது மாமிச பலவீனம். அந்த மாமிச பலவீனத்தை உடைத்தறிந்து ஆவியின் பலத்தால் இடை கட்டி கொண்டு எங்கள் திரும்பவுமாய் நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குற தகப்பன், கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குற தகப்பனிடத்துல சட்டி அடித்து உயர எழும்போம். நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் சிஸ்டர், எடுத்து வாருங்கள் துதி பாடல். Amen. ஆமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்று மட்டும் காத்த தகப்பனே மக்கு நன்றி செலுத்துறோம். இந்த கண்மலை ஆனவரே, எங்களை காத்தவரே, வல்லமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா ஆமென் ஆண்டவரே, உங்களுடைய சிறகுகளின் நிழலில் நாங்கள் தங்கக்கூடியதாக யாவரையும் அனைத்து இன்று மட்டும் காத்து வந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு ஊழியக்காரங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று கூறி அப்பா உங்கள் நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட காரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உயிரோடு எழுந்தவரே, உண்மை நாங்கள் ஜீவனுள்ள தேவனாக ஆராதிக்க தந்த இந்த ஆராதனையின் துதிகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். துதியின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தகப்பனே எமக்கு நன்றி. ஆமேன் அப்பா. நாங்கள் துதிக்கும் போது உங்களோட சமூகத்துல நாங்க மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரே உங்களோட நாமத்துக்களை உங்களோட அன்புல மகிழ்வதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அற்புதம் செய்பவரே அப்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அதிசயம் செய்பவரே, இன்று இந்த மாலை நேரம் சங்கமம் வாழலில் நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொண்டு அவர்களை உங்களோட சித்தத்தின்படி வெளிப்படுத்தலை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க போற புதிதான ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட அபிஷேகத்தினால புதிதான அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உங்களுக்கு ஆண்டவரே மாழ்வதற்கு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. அப்பா வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், அதுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமேன் ஆமேன்.
துதித்து பாடிட பாத்திரமே துயவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோஸ்தரிப்புமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் அல்லமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் அல்லமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களின் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆலையின் தன் நீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆலியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீததால் சோஸ்தரிப்போமே. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போக்கிலும் நம் வருகையிலும் புகலிடம் மீந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் எல்லாமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமே. நாங்கள் அக்கினியோட நடந்தாலும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து அவர்களை நாங்கள் மகிழ்ந்து அந்த கடந்த நாட்கள் மூலமாக எங்களை கடந்த நாட்களாக காத்து வந்த தகப்பன் இந்த வருடத்திலும் எங்களை புதிதாக புதிய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பி அவர் கர்த்தர்கள் மகளை வைக்க போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமையும் இயேசுவுக்கே உண்டாவதாக. ஆபத்து காலத்தில் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சியா இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா கன மகிமை அவருக்கே உரியது. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஊழியர்கள் ஆட்சேபித்தீர்கள். அருமையான பாடல், ஆழமான சத்தியம் அடங்கிய பாடல் அழகா பாடி தோன்றி பாடி துதித்தவங்களை எங்கள் குடும்பத்தை நிறைவு ஆசீர்வதிப்பாரா. ஆமேன் ஆமேன். God bless you. ஒன்றை மைப்பிளங்களோடு மூத்த ஊழியர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் ஊழியரை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் மனிதர் ஐயா. புதுவருட வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். கர்த்தர் நான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானொலி ஆசீர்வதித்து ஜெபியுங்கள் ஐயா. உங்களோட ஒரு மனப்படு. ஆமேன் ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை மதிய இரவு வேளையிலே
சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவனே, இந்த சங்கம வானொலியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, உலகமெங்கும் தேவனுடைய வார்த்தைகளை விதைக்க, தேவ தாசனுடைய செய்திகளை கேட்க, மறு ஒளிகளை கேட்க இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த சங்கம வானொலியின் மூலம் சுவாமி, இந்த உலகமெங்கும் 24 மணி நேரம் இரவு பகலாக வார்த்தையை கொடுக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், சாட்சியை பகர்கிறோம் சுவாமி. நீரானுமையான தெய்வம், அந்த ஒன்றான மெத்தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று நாங்கள் படுகிற பிரயாசத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இந்த சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். லெஸ்ஸி பிரதர், சகோதரீட்டா, பிள்ளைகள், பேர குடும்பங்கள் அனைத்தையும் சுவாமி ஆசீர்வதையும். இந்த குடும்பங்களுக்கு எதிராக வரும் அந்தகார தீய சக்திகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தால கட்டிந்து அப்புறப்படுத்து. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் அந்த சங்கம வானொலியை மூடட்டும். ஒரு அக்கின் அபிஷேகம் அந்த சங்கம வானொலியை மூடட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பை கேட்டுக்கிற பிள்ளை அனைவரையும் தேவனே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக வச்சிருக்க ஐயா. இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி இந்த கரத்தால் நீர் ஆசீர்வைத்து நீர் வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இயேசுவே இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். இயேசுவே இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். சலங்கை சத்தம் போல் துதித்திடுவேன், ஆர்வர சத்தத்துடன் ஆர்ப்பரிப்பேன். சலங்கை சத்தம் போல் துதித்திடுவேன், ஆர்வர சத்தத்துடன் ஆர்ப்பரிப்பேன். இயேசுவே இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். பரலோகம் மட்டும் வரை ஆராதிப்பேன், சுகந்த வாசனையை ஏறெடுப்பேன். பரலோகம் மட்டும் வரை ஆராதிப்பேன், சுகந்த வாசனையை ஏறெடுப்பேன். ஒன்றான மெத்தவன் நீரே நீரே, வேறு ஒரு தெய்வம் இவ்வுலகில் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். பரலோகம் திறக்கும் வரை இரவு பகலாக உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை துதிக்கின்றேன், உம்மை போற்றுகின்றேன். கரம் பிடிப்பவரே, வழி நடத்துபவரே, வழியை தெரிவிப்பவரே, உம்மையே கரம் பிடித்திடுவேன். இயேசுவே இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். ஆண்டவரே, தொடர்ந்து வர நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி. வானொலியை ஆசீர்வதித்து செபித்தீர்கள், அருமையான பாடலை பாடி தோன்றிய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக பாடி துதித்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களுக்கு உறவுகளையும் எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தம்னால் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாதத்தை கூறுகிறோம். நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் இவ்வளவு நேரமும் துதித்து பாடி செபித்தோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். சரியாற்றோன்ற நேரம் 7:31. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோடு பாஸ்டர்கள் நகோமி லோகநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை அழைப்புகள் கொண்டு வந்து